Assalamu alaikum and hi dears. இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பிரபல்யமான பேரிச்சம்பழ பலகாரம் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன். என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொள்ள வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கச்சான் 250 கிராம், விதை நீக்கிய பேரிச்சம்பழம் 250 கிராம், அரை மூடி தேங்காய் பூ, ரவை 250 கிராம். என்னுடைய சேனலுக்கு நீங்க புது வரவாக இருந்தால் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க லைக் பண்ணிட்டீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், அங்காலிங்கால பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட தான் லைக் பண்ணி இல்லாட்டி லைக் கொண்டு தட்டி விட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல துருவி ஆயத்தமா வச்சிருக்கிற தேங்காய் பூவை வறுத்து கொள்ளுவோம். இந்த பலகாரம் கனகாலத்துக்கு வச்சு சாப்பிடலாம் என்றதால தேங்காய் பூவை நல்லா வறுத்து கொள்ள வேணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் கைவிடாம வறுக்க வேணும். கைவிடாம பக்கத்திலேயே இருந்து வறுத்தெடுத்தா தான் அடிப்பிடிக்காம கருகாம வறுத்து கொள்ளலாம். இந்த ஸ்டேஜ் வர நேரம் முழு வீட்டிலையும் நல்லொரு வாசனை அடிக்க துவங்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வேறொரு டிஷ்ஷுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடுவோம். அதே பாத்திரத்தை ஒரு டிஷ்யூவால் துடைச்சிட்டு ரவையை வறுக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் விடுறேன். உங்களுக்கு நெய் கிடைக்கலன்னு சொன்னா பரவாயில்ல, பட்டரும் சேர்த்து வறுக்கலாம். கைவிடாம தொடர்ந்து வறுக்க வேணும். அப்பதான் ரவை சரியா ஈவன்லி வறுபடும். ரவை வறுபட்ட வாசம் வீசுது. ஸோ இன்னும் ஒரு டிஷ்ஷுக்கு இதை மாற்றி ஆற விடுவோம். கச்சான் வறுக்கிறதுக்காக அதே பாத்திரத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இருக்கிறேன். ஆரம்பத்தில் காற்ற நேரம் கச்சான்ல தோல் இருந்துச்சு. இப்ப அந்த தோலை எல்லாம் நீக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த கச்சானை கன நேரம் வறுக்க தேவையில்லை. நெய்ல கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கொண்டா போதும். வறுத்த கச்சானையும் ஒரு பவுல்ல போட்டு ஆற விட்டு இருக்கிறேன். அடுத்து கிரைண்டர் ஜாருக்குள்ள 7-8 ஏலக்காய் போடுவோம். இப்ப வறுத்து வச்சிருக்கிற கச்சான் சேர்க்கிறேன். இனி பல்ஸ்ல விட்டு நறுவல் நொறுவலாக கச்சானை கொஞ்சம் உடைச்சு கொள்ளுவோம். நொறுக்கி எடுத்த கச்சானுக்குள்ள நாங்க ஏற்கனவே பொன்னிறமாக வறுத்து வச்ச தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இனிப்பு சுவை வேறுபட்டதாக இருக்கும். இந்த பேரிச்சம்பழ பலகாரத்துக்கு சீனி கொஞ்சமும் சேர்க்க வேணும் என்று எனக்கு விருப்பமாயிருக்கு. ஸோ என்னுடைய சுவைக்கேற்ப ப்ரௌன் சுகர் கொஞ்சமும் சேர்க்கிறேன். இந்த பலகாரத்தில் பேரிச்சம்பழம் இருக்கு. ஸோ சீனியும் சேர்க்க நீங்க விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிருங்க. இல்லாட்டி மிக குறைந்த அளவில் சீனி சேர்க்கலாம். இப்போ இதுக்குள்ள போட்டது வறுத்த ரவை. ஒவ்வொரு பொருளை போடுற நேரமும் ஒரு சுத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்ததை நீங்க கண்டிருப்பீங்க. இப்ப கடைசியா நல்ல கனிந்த விதை நீக்கிய பேரிச்சம்பழம் சேர்க்கிறேன். கடைசியா ஒரு தடவை பல்ஸ்ல விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். கிரைண்டர் ஜார்ல இருக்கிற இந்த கலவையை ஒரு டிஷ்ஷுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இனிப்பு பலகாரங்களுக்கு உப்பு சுவை சேர்த்தா தான் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் உப்பும் சேர்க்கிறேன்.
கையால் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கலவையில இருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்து உருட்டி கொள்ளுவோம். அதே போல எல்லாவற்றையும் உருண்டைகளாக பிடிச்சு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த உருண்டைகளை தோச்சி எடுக்கிறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணுவோம். இதுக்கு கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம், அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் அரிசி மாவு தான் யூஸ் பண்ணி இருக்கிறேன். இந்த அரிசி மாவுக்குள்ள கறிக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனும் உப்பு சுவைக்கேற்பவும் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இந்த உருண்டைகளை தோச்செடுக்கக்கூடிய பதத்தில் இந்த பேட்டரை ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த பேட்டரில் இங்கே இருக்கிற டேட் பால்ஸை டிப் பண்ணி எடுத்து பொரிக்க போகிறேன். ஓரிரு தினங்களில் இந்த பலகாரத்தை சாப்பிட்டு முடிப்போம்னா பிரச்சனை இல்லை, தேங்காய் எண்ணெயில் பொரிக்கலாம். கொஞ்ச காலம் வச்சு யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் தேங்காய் எண்ணெயில் பொரிக்காதீங்க, வேறு ஏதாவது சன்ஃப்ளவர் ஆயிலில் பொரிக்கலாம். சுவையான சத்தான பேரிச்சம்பழ பலகாரம் செய்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களோட வீட்டிலையும் இந்த பேரிச்சம்பழ பலகாரம் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் keep watching us and keep smiling.